ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே சேதுவும் மலரும் காப்பாங்க. சேது போயிட்டு மலர்கிட்ட கேட்பான், இங்கே தமிழும் தனமும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவுட் ஹவுஸில் இருக்காங்க, கூப்பிடுவாமாம்மா. இன்னொன்று இல்லை வேண்டாம் வேண்டாம், 3 நாளாக அவங்க பேசின்னு இருக்கிறது எனக்கு புரியவே இல்லைப்பா, அது என்னது இது சொல்லிட்டு இருந்தோடனே அவள் வந்து மலர் வந்து சொல்லுவா, அது ஒன்றும் இல்லைம்மாம்மா, ஃபஸ்ட்டு இருக்கிறது லாஸ்ட் இருக்கிறது சேர்த்துக்கணும், நடுவில் இம்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டாக்கா அவங்க பேசுறது உங்களுக்கு புரியும். அப்போ அவளை திட்டினது முட்டா குரங்கான்னு கேட்டோன்னே, ஆமா ஆமா அவளும் ஹிந்தியில வந்து இவங்களை திட்டி விட்டுருக்கா, அதனால தான் பதிலுக்கு அவளும் திட்டியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டோடனே இது புரியாம போச்சு, இதான் கதையான்னு சொல்லிட்டு இவ வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவா. அன்னைக்கு வந்து இவ வந்து உனக்கு அப்ப அன்னைக்கு 3 பேரும் பேசிக்கிட்டீங்க என்னன்னு கேட்ட உடனே மலர் சொல்லுவா, அன்னைக்கு வந்து தனா வந்து சொன்னா, மாமா வந்து எவ்வளவு இதுவா இருக்க, நீ மாமாவை ஏத்துக்கினே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பிக் பண்ணிக்கினா, அப்படின்னா உனக்கு வேணான்னா சொல்லி நான் வேணா மாமாவை கட்டிக்குவான்னு சொல்லிட்டு கேட்டா. அதுதான் பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஓ இதான் கதையா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேது போயிடுவான். இங்கே வந்து போஸ் வந்து பயங்கரமாக கல்லெல்லாம் தூக்கி வேலை செஞ்சு முடிச்சோடனே அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, போப்பா போயிட்டு கூலி வாங்கிக்கோ உங்கள் மாமனார் கிட்ட சொன்னோடனே அவரும் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே கூலி கொடுப்பாரு. இவனுக்கு ஒரே பயங்கர கடுப்பாயிடும், இதே எடுத்துகிட்டு வருவான். இங்கே வந்து தமிழ் வந்து காஃபி போட்டுன்னு இருப்பான். காஃபி போட்டுன்னு இருக்கும்போது புதுசாக அந்த மருமக வந்து இவளை தேடி வீட்டுக்கு வந்துட்டு இவ கூட பயங்கரமாக பேசுவான். பேசும்போது இவங்களுக்கு டவுட் வந்துடும், நீங்கள் எதனால் போஸை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அவனோட திமிரை அடக்கணும்னா நான் அதுக்கு அவன் பக்கத்துலேயே இருக்கணும், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதே மாதிரி நீங்கள் என்னை சேர்த்துக்கிறீங்களா, மலருக்கு எனக்கு தெரியும் என்ன நடந்தது எல்லாம் தெரியும், நீங்கள் என்னை ஆப்போசிட்டாக கட்சியாக பார்க்காம உங்கள் கட்சியில் என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதுவாக பேசுவா. இவங்க எல்லாருமே ஜெல் ஆயிடுவாங்க. இங்கே வந்து ஈஸ்வரியும் இவங்களும் உட்கார்ந்து இருக்கும்போது கரெக்டாக போஸ் வரும். வந்தோடனே என்னடா என்னாச்சின்னு கேட்டோடனே, என்னை வந்து மேல் பார்வை பார்க்க கூப்பிட்டாக்கா என்னையும் மற்றவங்க மாதிரியே பயங்கரமாக வேலை வாங்குறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும், ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கூப்பிட்டு வந்து இப்படி வேலை வாங்குறாரா அந்த ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தா. உடனே இவ வந்துட்டு குடுன்னு சொல்லிட்டு சம்பாரிச்சதை வாங்கிட்டு போயிடுவா. இனிமேல் நீ என்ன ஏர்ன் பண்ணாலும் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு போயிடுவா. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே பயங்கர காண்டா இருக்கும். இங்கே வந்து சேது வந்தவொடனே வம்பு இழுக்க ஆரம்பிச்சிருவான். வந்துட்டு தனம் இது மாதிரி எனக்கு உன்னை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டு உனக்கு எனக்கு ஓகே தான், டபுள் ஓகே தான், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்டுருவான் தனா கிட்ட. நீ சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு ஓகே தான், டபுள் ஓகே தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஓகே தான், உனக்குன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவ போயிட்டு தமிழ்கிட்ட போய் கேட்பா, அக்கா மாமாக்கு ஓகேவா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உடனே தமிழ் கோவம் வந்து பயங்கரமாக அடிக்கிறதுக்கு வந்து ஓடுவா. இதெல்லாம் பார்த்த உடனே மலர் வந்து சிரிப்பா, மாமா நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து போஸ் வந்து இப்போ நாளைக்கு எபிசோடில் போஸ் வந்து சாரி சேது வந்து கேட்பா, என்னை பிடிக்காத மாதிரி காமிச்சிக்கிறீங்க, அப்புறம் ஏன் உங்கள் தங்கச்சி அடிக்க விரட்டுறீங்கன்ற மாதிரி காமிச்சிப்பான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.